சக்கரை மச்சி. இருந்திருந்தா அந்த கிங்காங்க ஓட ஓட விரட்டி இருப்போம். அப்பதான் அலாவுதீன் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் தூங்கும் போது ஒரு கள்ளத்துக்கு அவன் தலைமையில போட்டு இருப்பான். அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல எலி பாசன் வச்சிருவான். எலி மாதிரியே நட்டுக்குன்னு சொல்லிடுவான். குருவே, நல்ல சந்தர்ப்பத்தை நாம தவற விட்டுட்டு நினைக்கும் போது என் ரத்தம் எல்லாம் அப்படியே கொதிக்குது. குருவே, உங்களுக்கு தான் அலாவுதீன் அதிகம் தெரியாது. அந்த ரெண்டு தடியர்களுக்கா சந்தேகம் வந்திருக்க வேண்டாம். ஆமா, அவங்க குருவே சந்தேகம் பண்ணல, கிங்காங் மேல இருந்து சந்தேகம் போறாங்க. ஏய், முறைச்சி என்ன புரோஜனம்? நம்ம இடத்துக்கா வந்து நம்ம ரெண்டு கண்ணில வெள்ள விட்டு ஆட்டிட்டு போனான்னு கழுவன். அவனை இனிமே விட்டு வைக்கலாமா? ஏற்கனவே மாறு வேஷத்துல வந்தவன் வேற வேஷத்துல வந்து உங்களை போட்டு தள்ள மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்ப நீங்க என்னதாண்டா பண்ண சொல்றீங்க? அந்த அலாவுதீன் நம்மள அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை அழிச்சிடணும். பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம படைக்கும் முந்தணும். நீங்களே இவ்வளவு வீரமா பேசும்போது நான் சும்மா இருந்தா ரொம்ப கேவலம். சீக்கிரம் நீங்க யாருன்னு அந்த அலாவுதீனை காட்டுங்க. அது சரி, நான் யாருன்னு காட்டுறேன். நீ போய் உடனே அலாவுதீனை எரிச்சிட்டு வா. குருவே, நமக்கு இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் மட்டும் இனி நாள் இல்ல குருவே, இந்த வருஷம் பூராவும் நீ நாளாவே இருக்கும். எதிரிங்க விட்டா தலையில போய் உட்காந்துறீங்க போல இருக்க. டென்ஷனா இருக்கீங்க? இந்நேரம் அந்த அலாவுதீன் எரிஞ்சி சாம்பல் ஆயிருப்பான். அவன் சாம்பலை எடுத்துட்டு வந்து நீங்க சாப்பிடுற பால்ல கலந்து தரோம். எதுக்கு? நான் வாந்தி பேதி வந்து சாகறதுக்காக கொடுத்தேன். இல்ல குருவே, எத்தனை வாட்டி அவன் உங்களை அடிச்சிருப்பான். அதுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டாமா? அது எங்களுக்கு தெரியும். நீங்க வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருக்க.
நான் எங்க இருக்கேன்? இங்க போல இங்கதான் இருக்கீங்க. அலாவுதீனுக்கு அனுப்புனீங்களா பாலு திருப்பி வந்து உள்ள தாக்குறிச்சு. அட படுபாவீங்களா, சும்மா இருந்த என்ன உசுப்பேத்தி விட்டு என்ன இந்த வம்புல மாட்டி விட்டுட்டீங்களா? ஏண்டா நீ அந்த பந்து அனுப்பும் போது என்ன சொன்ன? குருவே, நமக்கு இந்த நாள் இனிய நாள்னு சொன்னேன். நீ என்னடா சொன்ன? இந்த நாள் இனிய நாள், இந்த வருஷம் புறாவும் இனிய நாளா இருக்கும்னு சொன்னேன். பொன்மொழி. ஏண்டா ஜான் வசனம் இருந்துகிட்டு முழு நீளமா பேசுறீங்க? ஏய் அலாவுதீன், என் மூஞ்சில கரிய பூசிட்டேல, கூடிய சீக்கிரம் உன் மூஞ்சில பூசுறேன். எப்படிடா நாம தூக்கிட்டு வரும்போது பொம்பளை, பிரிச்சு பார்த்தா ஆம்பளை, எப்படி? டேய், வர வழியில நம்மள மாதிரி ரவுடிங்ல ரவுண்டு கட்டணும்ல, அங்க மூட்டை மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பொண்ணுங்க வந்து நம்மள கேட்டா என்னடா பதில் சொல்றது? அத பாத்துக்கலாம் விடு. எப்படி சமாளிப்ப ஆறுமுகம்? பாரு கண்ணுங்களா, தூக்கிட்டு வரும்போது மாறி போச்சுன்னு சொல்லுவோம், அது அவங்க ஒத்துக்கலைனா கீச்சிருவோம், பேத்துருவோம்னு சொல்லுவோம். அத கேட்ட உடனே ஓடியா போடுவாங்க. ஆமா, என்னடா பொம்பளை குரல்ல பேசுற? டே பேமானி, திரும்பி பாருடா. ஏண்டா பேமானி, யார பாரு கீச்சிடுவேன் சீவிடுவேன் பேசிட்டு இருக்க? ஒரு பொம்பளை கடத்துறதுக்கு துப்பு இல்ல? நீங்கலாம் ஒரு ரவுடியா? ஏய், இத பாருங்க, நான் கொடுத்த 1000 ரூபாய், அதுக்கு வட்டி 1000 ரூபாய், இத சேர்த்து நாளைக்கே கொடுத்துறீங்க. இல்ல உங்களை எப்படி கம்பி எண்ணெய் வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஐயோ, அப்படிலாம் தயவு செஞ்சு செஞ்சிடாதம்மா. இந்தம்மா பணம். இதுல எனக்கு ஒரு குவார்டர், இவனுக்கு ஒரு ஆஃப் போக மீதி பணம். இத பெரிய மனுஷன் பண்ணி வாங்கிக்கமா. இனிமேலாவது தொழில் தெரிஞ்சு இறங்குங்க. வாடி போலாம். எப்பா தப்பிச்சோண்டா. நாம தப்பிச்சோம், ஆனா அவங்க மாட்டிக்கினாங்க. என்னடா சொல்ற? இந்த ஆஃப் ஆறுமுகத்தை இதை விட அசிங்கமா ஒரு ஆம்பளை கூட பேசினது இல்ல. ஆனா இந்த குட்டிங்க பேசிட்டாளுங்க. சமயம் வரும்போது இவளுங்களை அபேஸ் பண்ணி நீ தானே என்னோட இருக்க போற. அப்பா பாரு என்ன நடக்க போகுது. குரங்கு மாதிரி 10 ரூபா வேர்க்கலியை குறைச்சிட்டு இருக்கிறியே, உருப்படியா ஏதாவது ஒரு ஐடியா சொல்றியா? அட்லீஸ்ட் ஒரு ஏப்பமாவது விட்டியாடா? அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எது ஏன் போடுறதுக்கா? அந்த பொண்ணுகளை மடக்கிறதுக்காக. மடக்கி கிழிச்ச கிட்ட போனாலே குரங்கு மாதிரி பிராண்டாளுங்க. இதுல எப்படி நம்ம லவ் எடுத்து சொல்றது? வேணா இப்படி பண்ணுவோமா? எப்படி? ரோட்ல குறுந்தாடி வச்சுக்கிட்டு தோல்ல ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு கவிஞர் ரேஞ்சில சுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள மடக்கி பிடிச்சு ஒரு 4 வரி நல்ல கவிதையை எழுதி வாங்கி நம்ம தான் எழுதணும்னு சொல்லி அவங்களை லவ் பண்ணிடலாமா? அதுக்கேண்டா குறுந்தாடி வச்சிட்டு இருக்கிறவனை தேடி அலையணும்? நான் இல்ல. யாரு நீயா? கவிதையா எழுதுவியா? என்ன பேச்சு பேசுற நீ? நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது பசங்க எல்லாம் என்ன ஜூனியர் கண்ணதாசன் கூப்பிடுவாங்க. ஆகா, கேட்கும் போதே சிலுக்குது. ஏய், நான் இன்னும் கவிதையே சொல்லலையேடா. அது இல்ல சகல, நீ கவிதை எழுதுறவன் சொல்லும் போதே சிலுக்குது. இப்போ கவிதையாவே சொல்லட்டுமா இல்ல பாட்டாவே படிச்சுட்டுமா? ரெண்டுல உங்களுக்கு எது ஈஸி? எனக்கு ரெண்டுமே ஈஸி தான். அப்ப பாட்டே பாடிடுங்க. என்ன யோசனை? இல்ல, டியூனை கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். வந்துருச்சு. பாடுங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். ஏய், என் பாட்டு உனக்கு அப்புறம் தெரியும்? உன் பாட்டு எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரியும். ஆமா, காலேஜ்ல உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? ஜூனியர் கண்ணதாசன் இது கூப்பிடுவாங்க. அவருக்கு தெரியுமா? இல்ல, அவர் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பேரை வச்சுக்கிட்டேன். ஏன்டா அப்படி அடிக்கிற? இந்த பார், அவர் பேரை வச்சுக்கலாம், ஆனா அவர் கவிதையை தூக்கி வச்சுக்கலாமா? கவிதை ஐடியா கேன்சல். வேற ஏதாவது ஐடியா பண்ணு. வேற ஐடியா எல்லாம் எதுவும் வராதுடா. ஜல்லிக்கட்டுல காளை எடுக்கிறது ரொம்ப சுலபம், கன்னிகள் அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப கோழியை பிடிக்கிறது கூட கஷ்டம். அதுக்காக வீட்டுல கோழி குழம்பு வைக்கிறது இல்லையா?
இதுக்கு வேற ஒரு ஐடியா பண்றேன். என்னது? நம்ம போய் அவளுக்கு கால்ல விழுகிறத விட அவளுக்கு நம்ம கால்ல விழ வைக்கிறேன். எப்பறா? ரேப்பிங். அவங்கள வழிக்கு கொண்டு வரலாம்னு பார்த்தா வழிக்கு விடுறதுக்கு ஐடியா சொல்றீங்க. ஈவ் டீசிங்ல உள்ள போனா 2 வருஷம், ரேப்பிங்ல உள்ள போனா 10 வருஷம். ஐயோ சரி, அப்ப இந்த ஐடியா வேணாம். ஐடியா ஓகேடா, ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச். சீதா கீதாவை நாம ரேப் பண்ண போறது இல்ல, அதுக்குன்னு தனியா ஆள் செட் பண்ண போறோம். அட தூ, மனுஷனடா நீ. கட்டிக்க போறவள ரேப் பண்றதுக்கு ஆள் செட் பண்றியா நீ? ஐயய்ய, இல்ல சகல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவனுங்க ரேப் பண்ண போறது இல்ல, ரேப் பண்ற மாதிரி நடிக்க போறானுங்க. நம்ம 2 பேரும் குபீர்னு உள்ள பாஞ்சி அவனுங்களை அடிச்சு போட்டோன்னு வையே, அத பார்த்து சீதாவுக்கும் கீதாவுக்கும் நம்ம மேல காதல் வந்துரும். என்ன? கரெக்ட். அவளுகளை காப்பாத்தி அவளுக்கு நல்ல பேர் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவளுக்கு மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் காதல், கல்யாணம், ஹனிமூன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம். அடாடாடாடா, இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா எனக்கு பிறக்க போற முதல் குழந்தைக்கு நடராஜன் பேர் வைப்பேன். அப்ப பொண்ணா பிறந்தா நட்டுவாக்கல் வைப்பேன். என்ன மறப்பு? ஒண்ணும் இல்ல. விசிறமா கலபதி. இங்கதான் மூசா இருக்கா. உள்ள போனா பல பிரச்சனைகள் வரும். கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதனால என் பேரனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எப்படியும் வெளியில வருவான். காத்திருந்து பிடிப்போம். உன் பேர் என்ன? அலாவுதீன். அலாவுதீன், நீ என்ன தைரியம் இருந்தா என் வீட்டையே நோட்டம் பாப்ப? ஐயா, என்ன யாருன்னு தெரியாம பேசுறீங்க. வானாங்க, விட்டுடுங்க. விடுன்னு சொன்னா உன்னை விடுறதுக்கு நான் என்ன உன் வீட்டு சர்வெண்டா? ஐ எம் a government servant, police man. தப்பு எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. தப்பு நடந்தா தட்டி கேளுங்க. இப்பதான் தப்பே நடக்கலையே. தப்பு நடந்தாலும் கேட்பேன், தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி தட்டி தட்டி கேட்பேன். உன்னை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. நட போலீஸ் ஸ்டேஷன். வேணாங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. நான் அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேன். விட்டானா சரி. மகர கட்ட பேந்திரம், வயசான மனுஷனா இருக்கிறேன்னு பாக்குறேன். மரியாதை நிறைய ஸ்டேஷனுக்கு. கையை கட்டிக்கிட்டா வேலை யாரும் கேட்கல. இப்படி எல்லாம் பேசினா வாயிலே போடுவேன். ஐயா, என் மேல கைய வச்சா அப்புறம் நடக்கிறதே வேற. எனக்கு பயந்த சுவாபம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன மிரட்டுறியா? நீ வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க 4-5 கான்ஸ்டபிளை வச்சுட்டு உன்னை பின்னி எடுக்கிறேன். திரும்ப 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 உன் காலை நான் பிடிச்சிட்டு போனேன். போ போ போ. உள்ள போயா, உள்ள போயா. தள்ளுவேன். வயசுக்கு ஏத்த ட்ரெஸ்ஸா போட்டுருக்க. உள்ள போ. யோ கான்ஸ்டபிள், இந்த ஆளை உள்ள லாக்கப்ல போட்டு மூடு. யோ, இந்த கோதண்டத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என் வீட்டையே நீ நோட்ட விடுறியா? உன்னை சும்மா விடுவா? ஐயா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்தது என் பேரனை பார்க்க. என்னது? என் புள்ள கௌதம் உனக்கு பேரனா? இல்ல. அப்பா, நீ எனக்கு அப்பனா? என் அப்பாவுடைய கம்பீரம் என்ன, அவருடைய தேஜஸ் என்ன, உன் முகத்தை பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்குது. இல்ல, என் பொண்டாட்டியுடைய அப்பனா? அவர் எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? அவர் எவ்வளவு அகாரம் தெரியுமா? அடிச்சனா சரி, உனக்கு லாக்கப்லயே சங்கு ஊதிடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன சொல்ல வர்றது? நான் சொல்ல வைக்கிறேன். ராத்திரி வந்து உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். அடிக்கிற அடியில நீயே யாரு எவன்ற விஷயத்தை கக்க வைக்கிறேன். கான்ஸ்டபிள் சார், என்னுடைய வாக்குமூலம் வாங்குற அறிவை நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த ஓல்ட் மேனை பத்திரமா பாத்துக்கோ. ஓகே சார். ஏங்க, கொஞ்சம் வாங்க. அவருக்கு தான் என்னை பத்தி தெரியல. ஒரு 50 ரூபா கொடுக்குறேன். என்ன வெளில விட்டுறீங்களா? அதோட நான் வேலையை விட்டுட வேண்டியதுதான். எனக்கே லஞ்சம் தெரியா? இவங்களுக்கெல்லாம் வாயால சொன்னா நான் யாருன்னு தெரியாது. ஆமா, இவர் பெரிய லார்டு லபக்குதாஸ். போட்ட இரு, உன்னை வந்து பாத்துக்கிறேன்.
யாரையா நீ எங்க இருந்து வர உள்ள இருக்கும்போது 50 ரூபா தரேன், நீ தான் வாங்க மாட்டேன்ட்டிய. என்னது உள்ள இருந்து வரியா வாயா நாக்க யோ வந்து புடியா உள்ள தள்ளு. உள்ள போய் என்ன தைரியம் இருந்தா வெளிய வந்திருப்ப உன்ன ஈராக்கு பிரச்சனையில நம்ம அங்க போனோம்னா எதையாவது தீர்க்க முடியுமா? ஹலோ கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கோதண்டராமன் இயர். சார் நான் கான்ஸ்டபிள் பெருமாள் பேசுறேன் சார். நீங்க அரெஸ்ட் பண்ண கிழமை எங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டான் சார். அது மட்டும் இல்ல சார், ஸ்டேஷனே சூரிய ஏறிட்டு போயிட்டான் சார். அவன் பெரிய மந்திரவாதியா இருப்பான் போல இருக்கு சார். டோ இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமால? போன வையா. அலாவுதீன், நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். ஏன்பா ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா, அன்னைக்கு ஒரு கிழவை நம்ம வீட்டை நோட்டம் பார்த்தான். அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள. அவன் என்ன பண்ணிருக்கானா, என் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான். என்னமோ அலாவுதீன் பேர் சொன்னீங்க? ஆமாமா, அவன் பேரு அலாவுதீன். அலாவுதீன், உன்னை நான் பிடிக்காம விட மாட்டேன். கஸ்டடியில இருந்து ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டானா அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அவனை நான் பிடிப்பேன். அது இந்த கோதண்டத்தின் சபதம். அப்பாவோட நேர்ம உணர்வை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூசா இத பார்த்தனா ரொம்ப சந்தோஷப்படுவான். மூசா, உனக்கு 100 ஆயுசு. நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன மாதிரி பூதங்களுக்கு 300-400 வயசு வரைக்கும் வாழ்றது சுலபம். நீ என்னடானே எனக்கு 100 வயசுன்னு சொல்லி என் ஆயுசை குறைச்சிட்ட. சாரி மூசா. சீச்சி, நான் சும்மா கலாட்டா பண்ணேன். ஆமா, என்ன பத்தி நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? எங்க அப்பாவோட நேர்மை கடமை உணர்ச்சியை பத்தி நீ கேள்விப்பட்டா சந்தோஷப்படுவேன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அலாவுதீன்கிறவரை சந்தேக கேஸ்ல புடிச்சு உள்ள தள்ளியிருக்காங்க. அந்த ஆள் என்னடானா கான்ஸ்டபிள் அடிச்சு போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்க அப்பா அவனை பிடிக்காம விட மாட்டேன்னு சபதம் போட்டிருக்காரு. தாத்தா, இவங்க சொல்றது உன்னை பத்தி தான். தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் தண்டனையில இருந்து தப்பிக்க கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்ல நீ நல்லவனு நிரூபிக்காம கான்ஸ்டபிள் அடிச்சது முதல் தப்பு. ஸ்டேஷன்ல கலாட்டா பண்ணது அதை விட பெரிய தப்பு. விடமாட்டேன் தாத்தா, உன்னை விடமாட்டேன். என்ன மூசா, பதில் எதுவுமே பேசாம யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு போன அலாவுதீன் எங்க அப்பாவே அரெஸ்ட் பண்ண நீ ஹெல்ப் பண்ணணும். நிச்சயம் பண்றேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ்.